வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்குறதுன்னா உடல் எடையை குறைக்கிறதுல இளநீர் முக்கிய பங்கு வகிக்குதா. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம கடைக்கு போனே ஃபஸ்ட்டு கேட்குறது தோசை பதத்தில் ஒரு இளநீர் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். சில இடங்களில் வழுக்கிய ஒரு இளநீர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதை சாப்பிட்றதுனால உடல் எடை குறையுமா எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்மளுடைய வாகை தமிழா சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்மளுடைய சேனலில் மருத்துவ குறிப்புகள் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திக்கங்க. சம்மர் மட்டும் கிடையாதுங்க, சில நேரங்களில் விண்டர்லயும் நிறைய பேர் இளநீர் குடிக்கிறது இயற்கை தான். இளநீர் குடிச்சா சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தவறான தகவல். இளநீரை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். உடல் குளிர்ச்சியாக இருக்கணும், புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இளநீர் தாராளமாக எடுத்துக்க முடியும். உடல் புத்துணர்ச்சியாக இருக்கணும், நல்லா குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இளநீர் சாப்பிடுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இளநீர் குடித்து முடித்தோடனே உள்ளே பார்ப்போம் தேங்காய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக நல்லா க்ரீமியாக உள்ளே ஒரு சதைப்பற்று இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் பிடிக்கும். அதை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டும் நிறைய எடுத்துக்குவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தேங்காய் பால் இதில் எல்லாத்துக்குமே நிறைய நன்மைகள் கலந்துருக்குங்க. முக்கியமாக சொல்லணுன்னா இந்த வழுக்கியாக இருக்கக்கூடிய இந்த தேங்காயை அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா தோசை பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரீமியாக இருக்கும் இல்லையா, அதை சாப்பிடும்போது என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் நார் சத்து நிறையா இருக்குங்க. மேக்னீஸ் இருக்குது, இரும்பு இருக்குது, துத்தநாகம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது. அதனால தானோ என்னவோ உடல் சரியில்லை அப்படின்னு வச்சிங்களேன் முக்கியமாக இளநீர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை சத்துக்கள் இருக்கிறனால இது எல்லாமே அந்த ஒரு டம்ளர் இளநீரில் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். சரி, இந்த இளநீரில் இருக்கக்கூடிய அந்த கிருமியான அந்த தேங்காயை சாப்பிடும்போது இத்தனை சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா உடல் எடை குறையும் அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து தாங்க. நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம், நார் சத்து கொண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா வயிறு ரொம்பின மாதிரி ஒரு விதமான ஃபீலிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வயிறு ரொம்பிடும்போது நிறைய உணவுகளை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுவும் ஒரு விதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கொழுப்பு கலோரிகளை எரிக்கிறதுக்கு இந்த தேங்காய், அதாவது வழுக்கு தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால நீங்கள் ஒரு கப்பு தேங்காய் துருவல் சாப்பிட்டாவே போதுங்க, 3 கிராம் அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடியோ தேங்காயில் இவ்வளோ நன்மைகளா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஆமாங்க, இது கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படும். இது அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய தசைகளுடைய வலுப்படுறதுக்கு இந்த புரத சத்து நல்ல ஒரு துணையாக இருக்கும். இன்னொன்று, தேங்காயை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுங்க, அதுவே நம்மளுக்கு கெடுதலாகவும் ஆயிரும். தேங்காய் வழுக்கிய சாப்பிட்றதுனால இதில் அதிகமாக நார் சத்து இருக்குது. நார் சத்து இருந்துச்சு அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதனால் செரிமான பிரச்சனையும் சுத்தமாக வரவே வராது. குடல் பாக்டீரியா நல்லா ஸ்ட்ராங்காக உதவுங்க. என்னது குடலில் கூடிய பாக்டீரியாவை ஸ்ட்ராங் ஆக்குறதா, இதனால் பிரச்சனை ஏற்படாதா அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால குடலில் ஏற்படக்கூடிய வீக்கம் போன்ற பிரச்சனைகளை இந்த பாக்டீரியா எதிர்த்து செயல்படும். அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா விட்டமின் ஏ, கே, டி, இ இந்த மாதிரி கரையக்கூடிய ஊட்டச்சத்துலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய் வழுக்கிக்கு இருக்குது. இந்த தேங்காய் வழுக்கியில் பார்த்திங்கன்னா தேங்காய்க்குரிய அந்த தன்மைகள்லாம் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம்னா கெட்ட கொழுப்புகளை அழிக்கும் தன்மை கொண்டது, அதாவது கரைக்கும் தன்மை. நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கவும் இது உதவியாக இருக்கும். நல்ல கொழுப்பு அதிகரிக்கும் போது நம்ம உடலுக்கு, அதாவது முக்கியமாக இதயத்தோட செயல்பாட்டை நல்லா சீர வைக்கிறதுல உறுதுணையாக இருக்குங்க. அதாவது இளநீரை குடிப்பதுனால நம்மளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. இந்த தேங்காய் துருவல், அதாவது தேங்காய் பூ அதிகமாக சாப்பிடும்போது மெக்னீஷியம் சத்து கிடைக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும். உடலில் ஏற்படக்கூடிய அதாவது வைரஸ் தொற்று, பூஞ்சை, இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பண்பும் இந்த தேங்காய் வழுக்கிக்கு இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய சருமத்தை நல்லா மேன்மையாக வச்சுக்கணுமா, அப்போ இந்த தேங்காய் வழுக்கியும் தேங்காய் இளநீரையும் குடிங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுங்க. என்னடா அது இவ்வளோ நாள் நம்ம இளநீர் தான் குடிச்சிருக்கோம், இந்த இளநீரில் இருக்கக்கூடிய இந்த வழுக்கையை பற்றி சுத்தமாக யோசிச்சலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.